to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது தன் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் ஒரு பகுதி இது. தமிழிலே தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும் என்று அர்த்தம் தரும் வகையில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். இதே வசனம் ஆங்கிலத்தில் தீயவனிடத்திலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்ற அர்த்தத்தை தரும் வகையில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. சாத்தானின் கையில் விழாதபடி என்னை காத்து கொள்ளும். அவன் விரித்திருக்கிற வலைகள் கண்ணிகளிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும் என்பதே இவ்வசனத்தின் விளக்கம். ஆம், இந்த உலக வாழ்வில் எத்தனையோ சோதனைகளையும் தீமைகளையும் நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அவைகள் எல்லாவற்றினின்றும் நம்மை காக்க வல்லவர் ஆண்டவர். அவரும் சோதனைகள் வேதனைகள் வழியாக கடந்து சென்றிருக்கிறார். இதைத்தான் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆகவே சோதனைகள் வரும்போது குடும்பமாகவோ தனியாகவோ கர்த்தருடைய சமூகத்தில் மண்டியிட்டு நம் கவலைகளை பாரங்களை கர்த்தரிடம் சமர்ப்பித்து விடுவோமானால் கர்த்தர் அதை கேட்டு நிச்சயமாகவே அவைகளினின்று நம்மை விடுவித்து காப்பார். அநேகருடைய வாழ்க்கையிலே சோதனையின் மேல் சோதனை வரும்பொழுது ஏன் எனக்கு இந்த சோதனை, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்ற பழமொழியின்படியே எனக்கு எல்லாம் நேரிடுகிறது என்று சொல்லி சோர்ந்து போகிறார்கள். ஆனால் கர்த்தரோ எல்லா சோதனையினின்றும் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையில் 3 பகுதிகள் இருக்கின்றன. கர்த்தரால் சோதிக்கப்படும் சோதனையுண்டு. நம்முடைய சொந்த சுய மாம்சத்தால் சோதிக்கப்படும் சோதனையுண்டு. அதே நேரத்தில் சாத்தானால் சோதிக்கப்படும் சோதனையும் உண்டு. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். கர்த்தர் 5 பேரை மட்டுமே சோதித்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் ஆபிரகாமை சோதித்தார், இஸ்ரவேல் ஜனங்களை சோதித்தார், யோபுவை சோதித்தார், எசேக்கியா ராஜாவை சோதித்தார், இயேசுவை தேவன் சோதித்தார். வேற யாரையும் கர்த்தர் சோதித்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. தேவன் ஏன் இவர்களை சோதித்தார்? அவர்கள் தேவனுக்கு மிக நெருங்கி நடந்தபடியினால் அவர்களுடைய அன்பின் ஆழங்கள் எவ்வளவு என்பதை அறியும்படிக்கு அவர்களை சோதனையின் பாதையில் நடத்தினார். சோதித்த பின்பு அவர்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்தார். ஆனால் எப்பொழுதும் நம்மை சோதித்து நம்மை விழப்பண்ணி நம்மை கெடுத்து நாசமாக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் சாத்தான் தான். அவன்தான் இயேசுவை சோதித்தவன். அவனுடைய
பெயரே சோதனைக்காரன் என்பதை மத்தேயு 4:3 வாசிக்கிறோம். அவன்தான் யோபுவை சோதித்தவன், பேதுருவை சோதிக்க அனுமதி கேட்டவன், பிரதான ஆசாரியனாகிய சகரியாவுக்கு தீங்கு செய்ய நினைத்தவன். பிரியமானவர்களே, கர்த்தரோ உங்களுக்காக பரிந்து பேசி எல்லா சோதனையிலிருந்தும் உங்களை விடுவித்து பாதுகாப்பார். ஒரு மனிதனுக்கு விரோதமாக அநேகர் எழும்பி எப்படியாவது அவனை கொலை செய்துவிட்டு அவனுடைய பணத்தை சூறையாடிவிட வேண்டும் என்று சமயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் அவன் அலுவலகத்திலிருந்து திரும்பி வருகிற வழியில் அதை நிறைவேற்றிவிட தீர்மானம் செய்தனர். ஆனால் அன்றைக்கு அந்த மனிதன் காலையில் அலுவலகத்திற்கு புறப்படும் முன்னதாக கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே, எனக்கு வருகிற சோதனைகள், தீமைகள், பொல்லாங்குகள் யாவற்றினின்றும் நீரே என்னை பாதுகாத்து காப்பாற்றும் என்று கருத்தாய் ஜெபம் செய்தான். அன்று மாலை அவன் வழக்கமாய் வருகிற வழியாய் வராமல் கர்த்தருடைய செயலால் வேறு மார்க்கமாய் வீடு போய் சேர்ந்தான். அவனை தீர்த்து கட்ட காத்திருந்த எதிரிகள் ஏமாற்றமடைந்தனர். அதன் பிறகு அவர்களால் அவனை ஒன்றும் செய்ய முடியாதபடி கர்த்தருடைய கரம் அந்த மனிதன் மேல் தொடர்ந்து இருந்தது. அவனை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்தது. ஆம் பிரியமானவர்களே, இன்று உங்களுக்கும் இப்படி சோதனைகள், தீய காரியங்கள், பொல்லாத மனிதர்களால் திட்டமிடப்படலாம். ஆனால் கருத்தாய் ஜெபிப்பதின் மூலமாய் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வீர்களானால் எல்லா சோதனைகளிலிருந்தும் அவர் நிச்சயம் விலக்கி காப்பார். ஏனெனில் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறபடியினால் உங்கள் வழிகளிலெல்லாம் உங்களை பாதுகாக்கும்படி அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை கவனித்து உங்களை பாதுகாப்பார். ஒரு நல்ல மேய்ப்பனை போல இயேசு தம் உயிரையே தியாகம் செய்தார். இந்த உலகத்தின் ஆபத்திலிருந்து அவருடைய ஆடுகளான நம்மை அவர் பாதுகாக்க மாட்டாரா? நிச்சயமாக பாதுகாப்பார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு